ஹலோ எவ்ரிபடி, ஐ எம் நவீன் குமார். தன்னோட மனைவி அழகா இல்லைன்னு நான் கேட்ட வரதட்சணை இன்னும் கிடைக்கல அப்படின்னு அந்த பொண்ணை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் டார்ச்சர் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை அடிச்சு கொடுமை பண்ணிக்கிறான். இப்ப அந்த பொண்ணு உயிரோடையே இல்லை. இந்த கொடுமை கேரளாவில் நடந்திருக்கு. இதை பற்றி இந்த பிடிஎஃப் ஃபுல்லா பேச போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இவரோட பெயர் பிரதீப். இவனோட வயசு 32. இவன் ஒரு செவிலியரா ஒர்க் பண்ணிக்கிறான். இந்த பொண்ணோட பெயர் விஷ்ணுஜா. இவங்களோட வயசு 26. ஒரு நல்லா படிச்சிருக்கக்கூடிய பொண்ணு, ஒரு அழகான பொண்ணு கூட. இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த கல்யாணத்துக்கு சில பல கண்டிஷன் போடுறான். அதுக்கும் இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா ஓகே சொல்றாங்க. இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. அது என்னன்னா, நான் கட்டிக்கு போற பொண்ணு அழகா இருக்கணும், செம்ம அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் குண்டா, இந்த குழந்தைகள் எப்படி பப்ளி மாஸ் அதுன்னு கூப்பிடும், அது மாதிரி குண்டா அழகா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கும் இந்த பெண்ணுடைய அப்பா அம்மா ஓகே சொல்றாங்க. என்னன்னா, தன்னுடைய பொண்ணு அழகா இருக்கா, கொஞ்சம் லீனா ஒல்லியா இருக்கா, அவ்வளவுதானே, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உடம்பு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஓகே சொல்றாங்க. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா, நல்லா படிச்சிருக்கணும், வேலைக்கு போகணும், முக்கியமா நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். இதுக்கும் இந்த பெண்ணோட சைடு என்ன சொல்றாங்க, நம்ம பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, இப்ப வேலைக்கு போகல, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வேலைக்கு போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கும் அவன் ஓகே சொல்றான். ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வேலைக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் சொல்றான். அதுக்கும் இந்த பொண்ணோட சைடு இருந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. மூணாவது கண்டிஷன் என்னன்னா, வரதட்சணை கேட்கலாம். அந்த வரதட்சணைக்கு அந்த பொண்ணு வீட்டு சரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது, நகையும் இருக்குது அப்படிங்கிறப்போ மாப்பிள்ளை எதிர்பார்க்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நம்ம பொண்ணு விட்டு இருக்குது. அதனால தன்னுடைய பொண்ணை மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தலாம் அப்படிமா நினைக்கிறாங்க. கேரளா சைடுன்னு சொல்லவே தேவையில்லை. அவங்க பொண்ணுக்கு கம்பல்சரி நகை, அந்த வரதட்சணை பணம் எல்லாம் கொடுக்குறது ஒரு வழக்கமா வச்சிருக்கா. இந்த பொண்ணு வீட்டு சரி என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அழகாவும் இருக்கா, நம்ம வீட்டு கொஞ்சம் பணம் இருக்குது, நகையும் இருக்குது, மாப்பிள்ளை எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே நம்ம பொண்ணு விட்டு இருக்குது. அப்படிங்கிறப்போ தன்னுடைய பொண்ணை இந்த மாப்பிள்ளைக்கே கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2023 வருஷம் பாத்தீங்கன்னா மே மாசம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க இந்த பொண்ணை இந்த பையனுக்கு. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாடி ஷேமிங் பண்றது. அதாவது எப்படின்னா, நீ இன்னும் ஒல்லியா இருக்கிற, இவ்வளவு கேவலமா இருக்க அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்றது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இது மாதிரி தொடர்ச்சியா பேசிட்டே இருந்திருக்கான். அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி எத்தனை நாள் ஆச்சு, இன்னும் ஏன் நீ வேலைக்கு போகாம இருக்க, எப்ப வேலைக்கு போவ அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை பேசுறது, டார்ச்சர் பண்றது, குத்தி காட்டுறது, இதுவே ஒரு வேலையா வச்சுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த பையனோட வீட்டுக்கு வராங்களே சொந்தக்காரங்க அப்படின்னு, இவனுங்களும் சேர்ந்து இந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது, பேச ஆரம்பிக்கிறது. ஏமா கல்யாணம் ஆனதுக்கு வேலைக்கு போகணும்னு சொன்ன, இன்னும் நீ ஏன் வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிற அப்படிங்கிற மாதிரி, இன்னும் இவ்வளவு ஒல்லியா இருக்க, நல்லா சாப்பிடலாம்ல அப்படிங்கிற மாதிரி பாடி ஷேமிங் பண்றது, இது மாதிரி நிறைய டார்ச்சர் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணு பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வாழ போயிருக்குது. வாழ போன பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், நீ இன்னும் அழகா இல்ல, ஏன் ஒல்லியா இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிண்டலும் கேலியும் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல, அந்த பொண்ணை நீ குறை சொல்றியா, அதுக்கு முன்னாடி நீ முதல் அழகா, நீ முதல்ல போய் கண்ணாடியில மூஞ்சியை பாரு. ஏன்னா நான் யாரையும் பாடி ஷேமிங் பண்ண மாட்டேன், இது சொல்றது ஒரு தவறான விஷயம் தான். இவன் பண்ணின வேலை அந்த மாதிரி ஒரு வேலை. அதனால எனக்கு இவ்வளவு ஒரு ஆத்திரம் வருது. ஏன்னா அந்த பொண்ணையே அழகா இல்லைன்னு சொல்றாங்க, உனக்கு இதை விட வேற எந்த பொண்ணு அழகா வேணும்னு எனக்கு தெரியல. ஏன்னா எத்தனை பசங்க கல்யாணம் ஆகாத பசங்க நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி பசங்க நல்ல நல்ல பசங்க இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குது, ஒரு நல்லா படிச்ச பொண்ணு, ஒரு அழகான பொண்ணு. இந்த பொண்ணை குறை சொல்றதுக்கு இவனுக்கு எப்படி மனசு வந்ததுன்னு தெரியல. கடந்த ஜனவரி மாசம் 30ஆம் தேதி அன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருக்குது. இவன் சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடறான். அந்த பொண்ணு வாழ வந்த புகுந்த வீட்டுல அந்த பொண்ணுக்கு ஒரு ரூம் இருக்கு, தனி ரூம். அந்த ரூம்ல ஜன்னல்ல தூக்கிட்டு இறந்து போயிடறாங்க. இந்த பொண்ணு இறந்து போனது இந்த பையனோட அப்பா அம்மா எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது மாமனார் மாமியார் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா ஒருத்தவங்க கூட கால் பண்ணி அந்த பெண்ணுடைய அப்பா அம்மாக்கு இன்ஃபார்ம் பண்றதே கிடையாது. அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் கால் பண்ணி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப நம்பல, ஏன்னா யாரோ பொய் சொல்றாங்கன்னு நினைச்சிட்டு அந்த பொண்ணுக்கே கால் பண்ணியிருக்காங்க. அப்படி கால் பண்றப்ப அந்த பொண்ணோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ஓடி வந்து பாக்குறப்போ உண்மையாலுமே அந்த பொண்ணு இறந்து போயிருக்கு. அடுத்ததா போலீஸுக்கு தகவல் கொடுக்கப்படுது. போலீஸும் வர்றாங்க. அப்படி வர்றப்போ விசாரணை மேற்கொள்றாங்க. அப்படி பண்றப்போ இந்த பொண்ணுடைய உடம்புலையும் கையிலையும் வெட்டு காயங்கள் இருக்கிறது கவனிக்கிறாங்க. இந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு சந்தேகமா வருது. இது கொலையா இல்ல தற்கொலையான்னு சந்தேகப்படுறாங்க. பிரவீனை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கிறப்போ இந்த பெண்ணுடைய அப்பா என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு தற்கொலை பண்றதுக்குலாம் தைரியம் கிடையாது, என் பொண்ணு ஒரு இன்னசென்ட், ஒரு குழந்தை மாதிரி, இந்த பிரவீன் தான் ஏதோ பண்ணியிருக்கான், என் பொண்ணை டார்ச்சர் பண்ணி கொண்டிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சந்தேகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஒரு புகார் பதிவு பண்றாங்க பிரவீன் மேல. இந்த பெண்ணுடைய அப்பா வாசுதேவன் அவர் என்ன சொல்றாங்கன்னா, என் பொண்ணு அழகா இல்லை அப்படின்னும், வேலைக்கு போகல அப்படின்னும் தினமும் சொல்லி சொல்லி காட்டியிருக்கான், குத்தி காட்டியிருக்கான், அடிச்சும் இருக்கான். இதெல்லாம் எப்படி தெரியும்னா, இந்த பெண்ணுடைய தோழி வந்து இவருக்கு போன் பண்ணி, இந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் இந்த பெண்ணோட தோழி வந்து கால் பண்ணி சொல்றப்ப இதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாம என் பொண்ணை வந்து எங்கேயும் வெளியில கூட்டிட்டு போறதுல, அதே மீறி கூட்டிட்டு போனா கூட ஒரு டைம் பைக்கில கூட்டிட்டு போயிருக்கான். அப்படி கூட்டிட்டு போறப்ப, நீ என்ன இவ்வளவு ஒல்லியா இருக்க, உன்னை வெளியில கூட்டிட்டு போறதுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி குத்தி திட்டி இருக்கான். நீ எப்ப வேலைக்கு போவ, இன்னும் வீட்லயே இருக்க, நீ வேலைக்கு போ, எனக்கு நல்லா சம்பாதிச்சு கொடுக்கணும், அப்பதான் நான் உனக்கு கல்யாணம் பண்றப்ப என்ன சொன்னேன், நல்லா சம்பாதிக்கணும்னு சொல்லி தானே உனக்கு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணி பேசியே இருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிறாங்க. ட்ரை பண்ணாம இருந்தா கூட சொல்லலாம். இவங்க நிறைய கம்பெனி அப்ரோச் பண்ணிக்கிறாங்க, வேலை கிடைக்கல. அதுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும்? இவன் வீட்டுக்கு வந்தாரு, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வருதுன்னா, இன்னைக்கு வேலைக்கு ட்ரை பண்ணியா இல்லையா, ஏதோ ஒரு கம்பெனி அப்ரோச் பண்ணியா இல்லையா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கேட்கறது. வேற எதுவுமே கேட்கறது இல்ல. இன்னும் உனக்கு 10 நாள் தான் டைம், அதுக்குள்ள நீ ஏதோ ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறது, அடிக்கிறது, இதே மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிறான். இந்த எல்லா விஷயத்தையுமே இந்த விஷ்ணு சாய் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களோட சக தோழிகிட்ட சொல்லிக்கிறாங்க.
அந்த பொண்ணு கேட்டிருக்காங்க, சரி உனக்கு இவ்வளவு பிரச்சனை நடக்குது இந்த வீட்டுல, இதை வந்து உங்க அப்பாட்ட சொல்றேன், நீ சொல்றதுக்கு சங்கடப்படுவேன், நான் உனக்காக சொல்றேன் அப்படின்னு சொன்னதை கூட இந்த விஷ்ணுஜா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, வேண்டாம் சொல்ல வேண்டாம், இது வந்து அவங்க பார்த்து கல்யாணம் பண்ண ஒரு அரேஞ்ச் மேரேஜ், எங்க அப்பா அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இங்க நான் சந்தோஷமா இருந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க, நீ இதை சொன்னீங்கன்னா அவங்க மனசு கஷ்டப்படும், அதனால தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுஜா வந்து தடுத்திருக்காங்க அந்த தோழியை. அதனால இந்த பொண்ணு சொல்றத எல்லாத்தையும் மறுத்துட்டாங்க, யார்ட்டையும் சொல்லவும் இல்லை. இந்த பெண்ணுடைய அப்பா வாசுதேவன் அவரு என்ன சொல்றாருன்னா, என் பொண்ணுடைய மரணத்துல மர்மம் இருக்குது, என் பொண்ணு வந்து தற்கொலை பண்றவங்கள தைரியம் கிடையாது, பிரவீன் தான் என் பொண்ணை அடிச்சே கொண்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இவரு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீசார் விசாரணை என்ன தெரிய வருதுன்னா, இந்த விஷ்ணுஜா இவனோட மொபைலை வந்து செக் பண்றாங்க. அப்படி செக் பண்றப்ப இந்த பொண்ணோட வாட்ஸ்அப் பாத்தீங்கன்னா அவனோட மொபைல் டைப் ஆயிருக்கு. அதாவது இந்த பொண்ணு யார்கிட்ட பேசுறாங்க, யார்கிட்ட மெசேஜ் பண்றாங்க, இங்க யாரோ மெசேஜ் பண்ணா கூட அவனோட மொபைல்ல தெரியுற மாதிரி 2 வாட்ஸ்அப்பை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கான். இந்த ஒரு விஷயம் தெரிய வருது. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பர்சனலா யார்ட்டையும் பேசவும் முடியாது. இங்க வீட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் கூட தன்னுடைய தோழிட்டு கூட சக தோழிட்டு கூட ஷேர் பண்ண முடியாது. அப்படியே மாரி மெசேஜ் பண்ணா கூட அதை வந்து அவன் கண்டுபிடிச்சிருவான். அதனால அந்த தோழி என்ன பண்றாங்கன்னா, வேறொரு இணையதளத்தின் மூலியமா தான் விஷ்ணுஜாவிட்ட கனெக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. பிரவீனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இங்க நிறைய பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, தன்னுடைய பொண்ணை ஒரு பக்கம் கட்டி கொடுக்குறாங்க, அந்த பையன் வந்து என்ன வேலையில இருக்கிறான், எவ்வளவு சம்பாதிக்கான், கார் வச்சிருக்கானா, வீடு வச்சிருக்கானா அப்படின்னு தான் பாக்குறாங்களே தவிர அந்த பையனோட உண்மையான கேரக்டர் யாரும் பாக்குறது இல்ல. அவன் உங்களை மதிக்கிறானா மதிக்கலையா அதையெல்லாம் யாரும் பாக்குறதே இல்லை. அவன் நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறானா அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அவனை தான் பார்த்து அவனுக்கு தான் அந்த பொண்ணை கட்டி கொடுக்குறாங்க. இது முக்கால்வாசி அந்த பொண்ணு மட்டும் இல்ல, எல்லா பேரண்ட்ஸும் நடக்குது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான செயல் இதுதான். வேலை பணம் எல்லாம் முக்கியம் தான், அதனை இல்லைன்னு சொல்லவும் இல்லை மறுக்கவும் இல்லை. ஒரு 20,000 சம்பாதிக்கிறவங்க கூட தன்னுடைய பொண்டாட்டி நல்லா ராணி மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கிறான். இங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, லட்சத்துல சம்பாதிக்கிற மாப்பிளை வந்தா தான் தன்னுடைய பொண்ணை ராணி மாதிரி பார்த்துக்குவாங்க, நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. இங்க தப்பு யார் மேல கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த பெண்ணுடைய அப்பா அம்மாவை தான் சொல்லுவான். ஏன்னா ஆரம்பத்திலேயே அவன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே பல கண்டிஷன் போட்டிருக்கான். நான் கட்டிக்கு போற பொண்ணு அழகா இருக்கணும், கொஞ்சம் குண்டா பப்ளி மாஸ் அந்த மாதிரி இது பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அது மட்டும் இல்லாம நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும். இப்ப வந்து சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கம்பல்சரி வேலைக்கு போகணும், இவ்வளவு கண்டிஷன் போடுறான். அப்படிங்கிறப்போ இங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தது யார் தப்பு? பெண்கள் நிறைய பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அங்க நடக்கிற பிரச்சனைகளை இங்க சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அங்க நடக்கிற பிரச்சனைகளை இங்க சொன்னா தன்னுடைய அப்பா அம்மா மனசு கஷ்டப்படும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அந்த மறைச்சிருவாங்க. அங்க நடக்கிற பிரச்சனை அவங்களே சால்வ் பண்ணிக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளே பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் விட்டு கொடுத்து போயிடுவாங்க, சமாதானமாயி போயிடுவாங்க. ஒரு சில பேருக்கு தான் அங்க நடக்கிற பிரச்சனை இங்க ஷேர் பண்ணி அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு அங்க நடக்கிற பிரச்சனையை ஒருவேளை தன்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லியிருந்தா இப்ப அந்த பொண்ணு உயிரோட இருந்திருக்கலாம். எனிவே இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மிஸ் யூ ஆல், டேக் கேர், பை.